லாஸ்ட் நைட் இன்ஸ்டாகிராமில் ஒரு லைவ் போயிருந்தேன். லைவ் போகும்போது அப்படியே சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஒரு பிபி சிங்கிள் கிடைச்சிது. அந்த பிபி டைமிங் பார்த்தீங்கன்னா 10.46ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அது சப் 10 ஃபெயில். இருந்தாலும் செம்ம சால்வ். எல்லா F12ம் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகி இந்த வாழைப்பழத்தை வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரியே இருந்தது. அப்படி ஒரு நல்ல சால்வ். அந்த சால்வுடைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்கிராம்பிளை ஒயிட் டாப் அண்ட் க்ரீன் ஃப்ரண்ட்டில் பண்ணுங்கள். நான் ஸ்க்ரீனில் வந்து அந்த ஸ்கிராம்பிளை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்கிராம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூப் இப்படி இருக்கும். சரிங்களா? கிராஸ் எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி க்ரீன் அண்ட் ஒயிட் எட்ஜ் சால்வ் ஆயிருக்கு. அண்ட் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதோட சென்டரோட அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் ரெட் அண்ட் ஆரஞ்சு இங்கே இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஆரஞ்சை இங்கே கொண்டு போயிட்டு அண்ட் இங்கே இப்படி வச்சுட்டு அண்ட் தென் ரெட்டை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் இப்படி கொண்டு போயிட்டு அண்ட் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை வந்தது. என்னென்னா, பேசாமல் நம்ம ஏன் ரெட்டை வந்து இங்கே கொண்டு போய் டைரெக்டாக ரெட்டை சால்வ் பண்ணோன்னா அது ஆரஞ்சு மேலே வந்துடும். அண்ட் ஆரஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் ப்ளூவை இன்சர்ட் பண்ணும்போது ஆரஞ்சு ஈஸியாக இன்சர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்ட் அதே தான் நான் பண்ணேன். என்னென்னா, இந்த ஆங்கிள்லேருந்து ஃபர்ஸ்ட் ரெட்டை வந்து அது சென்டரோட மேட்ச் பண்ணிவிட்டு ரெட்டை சால்வ் பண்ணேன். அண்ட் தென் ஒரு யூ மூவ் பண்ணி ஆரஞ்சை ப்ளூ மேலே வச்சுட்டு அண்ட் இதை இப்படி இன்சர்ட் பண்ணேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, இங்கே ஒரு F12 பேர் இருக்குது பாருங்கள். இந்த F12 பேர் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த F12 பேரை நான் பார்த்துட்டேன். உடனே ரொட்டேட் பண்ணி இதை பேக்கில் இன்சர்ட் பண்ணேன். அண்ட் இந்த F12 பேரை நான் சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லட்டு மாதிரி இங்கே ஒரு F12 பேர் இருக்குது. அண்ட் இதை வந்து சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த F12 பேரை நான் பார்த்துட்டேன். அண்ட் தென் அதையும் நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த கேஸ் OLL ரொம்ப ஈஸியான OLL தான். RU ஆப்ரைம் யூப்ரைம் அண்ட் ஒரு ஸ்ட்ரெச் ஜாமர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜேபம் வருது. ஜேபம் பண்ணோன்னே நோ AUF அழகாக முடிஞ்சிச்சு. செம்ம சால்வ். ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். இங்கே ஆல்ரெடி க்ரீன் சால்வ் ஆகியிருக்கு. ப்ளூ எட்ஜ் வந்து ஆல்ரெடி அதோட கலரோட மேட்ச் ஆகிருக்கு. ரெட்டை வந்து அதோட சென்டரோட மேட்ச் பண்ணி ரெட்டை ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் ப்ளூவை சால்வ் பண்ணும்போதே ஆரஞ்சும் சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் தென் இந்த ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் பேரை வெளியே எடுத்துகிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணும்போது என்னென்னா இந்த பேர் பார்த்துட்டேன். ஸோ அதை இன்சர்ட் பண்ணேன். அண்ட் தென் இந்த பேரை பார்த்துட்டு அதை இன்சர்ட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பேர் தெரிஞ்சது. ஸோ அதை இன்சர்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு OLL கேஸ் வந்திருக்கு. ரொம்ப ஈஸி தான். ஒரு செக்ஸி மூவ் அண்ட் ஒரு ஸ்லெட்ஜ் ஹேமர் வந்துட்டு அண்ட் ஒரு ஜேபம். இது ஆக்சுவலி ஒரு ஃபுல் ஸ்டெப் சால்வ்னு சொல்லலாம். என்னென்னா சப் 10 ஃபெயில் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சப் 11 சால்வ் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஸ்கிராம்பிள் யூஸ் பண்ணி நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டைம் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் சீக்கிரமாகவே ஒரு சப் 10 சிங்கிள் வரும்னு நினைக்கிறேன். காத்திருப்போம். பாய்.